அதிக வெப்பநிலை, வெப்ப வெடிப்புகள், எரிச்சல் மற்றும் பூஞ்சை தொற்று போன்ற பொதுவான தோல் நோய்களை ஏற்படுத்தும் என சுகாதார நிபுணர்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் குழந்தைகள் மென்மையான தோல் மற்றும் வெளிப்புற வெப்பத்திற்கு அடிக்கடி வெளிப்படுவதால் பாதிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக குழந்தைகளிடையே தோல் பிரச்சினைகள் மற்றும் நீரிழப்பு அதிகரிக்கும் என்று சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் அதிக வெப்பம் குழந்தைகளுக்கு இடையே நீரிழப்பு அபாயத்தை அதிகரிக்கிறது. இது மோசமான தூக்கம், சோர்வு மற்றும் பசியின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். சரியான மேற்பார்வையின் கீழ் தண்ணீரில் விளையாடுவதன் மூலம் குழந்தைகளை குளிர்விக்க அனுமதிப்பது வெப்பமான காலநிலையில் உடல் வெப்பத்தை குறைக்க உதவும். இதற்கிடையில் பல பாடசாலைகள் தற்போது ஆண்டுதோறும் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதால் வெளிப்புற விளையாட்டு நடவடிக்கைகளின் போது வெப்ப சோர்வு மற்றும் வெப்ப பக்கவாதம் ஏற்படும் அபாயம் குறித்து சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். விளையாட்டுகளின் போது அதிகப்படியான வியர்வை, சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய உடல் உப்புகளை இழக்க வழிவகுக்கும். இது மூளை மற்றும் இதயம் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகளை பாதிக்கலாம். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் விளையாட்டு அமைப்பாளர்கள் குழந்தைகள் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்ய வேண்டும். வழக்கமான இடைவெளிகளை எடுப்பதோடு அதிக வெப்பத்தில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக வெப்பமான நேரங்களில் குழந்தைகளை நேரடி சூரிய ஒளியிலிருந்து விலக்கி வைக்கவும், நீரேற்றமாக இருக்க நிறைய தண்ணீர் மற்றும் இயற்கை பானங்களை குடிக்க ஊக்குவிக்கவும் சுகாதார அதிகாரிகள் பெற்றோரை வலியுறுத்தியுள்ளனர்.